அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் நீர் ராசியான விருச்சிகத்தில் கூட்டணி அமைந்துள்ள கிரகங்கள் நெருப்பு ராசியான தனுசு ராசிக்கு மாறப்போகிறாங்க. சூரியன் புதன் இணைந்து யோகத்தை தரப்போகும். அதே நேரத்தில் சனியின் பார்வை தனித்த குருவுக்கு கிடைக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டங்களை ஏற்பட போகுது. 2023ஆம் ஆண்டின் கடைசி மாதம் டிசம்பர் மாதம். இந்த மாதத்தில் சூரியன் விருச்சிகம் மற்றும் தனுசு ராசிகளில் பயணம் செய்வார். செவ்வாய் விருச்சிக ராசிகளில் பயணம் செய்ய, புதன் இந்த மாதம் முழுவதும் தனுசு ராசியில் நேர்கதியில் வக்ர நிலையிலும் பயணம் செய்வார். குரு பகவான் மேச ராசியிலும், சனி கும்பராசியிலும், ராகு மீன ராசியிலும், கேது கன்னி ராசியிலும் பயணம் செய்கிறார்கள். சுக்கிரன் டிசம்பர் மாதத்தில் துலா ராசியில் ஆட்சி பெற்ற நிலையிலும் பின்னர் டிசம்பர் இறுதியில் விருச்சிக ராசிக்கு சென்று செவ்வாயுடன் இணைவார். சுக்கிரன் டிசம்பர் மாதத்தில் செவ்வாய் பயிற்சியும் நிகழ இருக்குது. தனுசு ராசியில் சூரியன் புதனுடன் இணைந்து பயணம் செய்வாங்க செவ்வாய் பகவான். அதாவது டிசம்பர் மாதத்தில் நடக்கும் கிரக பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். டிசம்பர் 13ஆம் தேதி 2023 தனுசு ராசியில் புதன் பின்வாங்குத. டிசம்பர் 16 2023 சூரியன் தனுசு ராசிக்குள் நுழையுத. டிசம்பர் 25 2023 சுக்கிரன் விருச்சிக ராசிக்குள் நுழைகிறார். டிசம்பர் 28 2023 செவ்வாய் தனுசு ராசிக்குள் நுழையுது. டிசம்பர் 28 2023 புதன் விருச்சிக ராசியில் நுழையுது. டிசம்பர் 31 2023 வியாழன் மேசத்தில் நேரடியாக திரும்புது. 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாத ராசி பலன்களில் கடகராசியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி அன்பர்களே, இந்த மாதத்தில் சனி அஷ்டமத்தில் பயணம் செய்கிறாரு. குரு 10ஆம் வீட்டில் பயணம் செய்கிறாரு. மனசில் நீங்கள் எத்தனையோ கவலைகளை சுமந்து கொண்டிருந்தாலும் தெளிவாகவும் உற்சாகமாகவும் இருக்க போகிறீங்க. 5ஆம் வீட்டில் உள்ள சூரியன் செவ்வாய் 6ஆம் வீட்டிற்கு செல்ல போகிறாங்க. ராசிக்கு 6ஆம் வீட்டில் மாத பிற்பகுதியில் கிரகங்கள் இணைகின்றன. ராசிநாதன் சந்திரன் சுகங்களை தரப்போகிறாரு. வருமானம் அதிகரிக்க போகுது. டிசம்பர் மாதத்தில் கடகராசிக்காரங்களுக்கு தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பான லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். குரு பகவான் 10ஆம் வீட்டில் பயணம் செய்கிறாரு. சுக்கிரன் சுகபோகங்களை தரப்போகிறாரு. வீடு மனை வாங்குவதற்கான யோகம் கிடைக்கும். அஷ்டமத்து சனி சோதனைகள்லாம் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. தடைகளை தாண்டி நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க. பொறுமையும் நிதானமும் அவசியம் தேவைப்படுகிறது. வேகத்தையும் கோபத்தையும் கட்டுப்படுத்துங்க. சனிக்கிழமை என்று சனி கோரையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட சனியால் ஏற்பட்ட சங்கடங்கள்லாம் நீங்க போகுது. கடகராசிக்காரங்களுக்கு இந்த சாதகமான வாய்ப்புகள் கிடைச்சாலும் பல விஷயங்களில் கடினமான மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. இந்த மாத தொடக்கத்தில் உங்கள் வேலையில் விரும்பிய வெற்றியை பெற்றிடலாம். செல்வாக்கு மிக்க நபரின் உதவியுடன் பெரிய பிரச்சனைகளை தீர்ந்து உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் முழு ஆதரவை பெறுவீங்க. மூதாதையர் சொத்துகள் கிடைக்க வாய்ப்புலாம் இருக்குது. வேலை செய்கிறவங்களுக்கு பணியிடத்தில் மேலதிகாரிகளின் முழு ஆதரவு கிடைக்கும். உங்களின் பணி திட்டங்கள் சிறப்பாக நிறைவேற வாய்ப்பு உள்ளது. உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கவும் அதனால் பணிச்சுமை ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது. கூடுதல் வேலையால் உங்களின் உடல் ஆரோக்கியம் விஷயத்தில் கவனமாக இருக்கணும்.
சிறிய விஷயங்களுக்காக மனப்போராட்டம் இருக்கும். குடும்பம் மற்றும் பணியிடத்தில் அலட்சியமாக எந்த ஒரு செயலையும் நீங்கள் செய்ய வேணாம். அதனால் உங்களின் நல்ல பேர்லாம் பாதிக்கப்படும். மாத பிற்பகுதியில் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு கிடைக்கும். தொழிலை மாற்ற நினைக்கிறவங்களுக்கு கூடுதல் கவனம் தேவை. நிதானமாக எதிலும் செயல்படணும். காதல் உறவுகளில் அன்பு அதிகரிக்கும். திருமண வாய்ப்புகள் கிடைக்கும். திருமண வாழ்க்கையில் மனைவியின் உணர்வுகளை புரிந்து கொண்டு நடக்கணும். கடகராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறதுனால சற்று மேன்மையான காலமாகவே அமையப்போகுது. கடந்த காலங்களில் நீங்கள் சந்தித்து வந்த பிரச்சனைகளை மறந்து புத்துணர்வோடு பெற போகிறீங்க. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று உங்களை வலிமையை கொடுக்க போகிறாரு. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்க புது வீடு, வண்டி, வாகனம் போன்றவற்றை உங்களுக்கு லாபமாக அமையப்போகுது. புது புது முயற்சிகளில் ஈடுபட்ட பலவிதமான நன்மைகளை பெற போகிறீங்க. 10ஆம் இடத்தில் குரு வகரம் பெற்று 9ஆம் பாவத்தை நோக்கி நகர நீண்ட தூர பிரயாணம், ஆன்மீக சுற்றுலா, காதல் விவகாரங்களில் வெற்றி, உங்களுடைய பேச்சில் முதிர்ச்சி போன்றவை சிறப்பாக அமையப்போகுது. வருங்காலங்கள் ஏற்றதாகவே உங்களுக்கு இருக்கும். இந்த மாதம் பல்வேறு நன்மைகள் உண்டாகும். கடினமான பணிகளையும் செய்து முடிக்கும் துணிச்சல் ஏற்படும். காரிய வெற்றியால் மனசில் சந்தோஷம் உண்டாகும். இருக்கும் இடத்தை விட்டு வெளியில் தங்க நேரலாம். தொழில் வியாபாரம் மிகவும் சிறப்பாக இருக்கும். பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். வியாபாரம் மற்றும் தொழிலை விரிவுபடுத்துவது போன்றிய திட்டங்கள்லாம் செயல்படுத்துவீங்க. பயணங்கள் சாதகமான பலனை தரும். உத்தியோகஸ்தர்கள் முன்னேற்றம் காண்பாங்க. வேலை பற்றிய கவலை நீங்கும். நிர்வாகத்தின் ஆதரவு இருக்கும். குடும்பத்தில் ஏதாவது ஒரு விஷயம் தொடர்பாக வாக்குவாதம் ஏற்படும். கணவன் மனைவி அனுசரித்து போகணும். அதான் உங்களுக்கு நல்லது. நண்பர்கள் உறவினர்களுடன் மனஸ்தாபம் உண்டாகலாம். எச்சரிக்கையாக இருக்கணும். பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிக்க கூடுதல் நேரம் உழைக்க வேண்டியது இருக்கும். பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களை பொறுத்தவரை மாணவர்களுக்கு மற்றவங்களை அனுசரித்து செல்வது நன்மை தரும். விளையாட்டுகளில் கவனம் செலுத்துவதுடன் கல்வியிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது நன்மை தரும். கலைத்துறையினர் மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஆர்வமாகவும் காணப்படுவாங்க. வெற்றிகள் நிறைய கிடைக்கும். தூரதேச பயணங்கள் மேற்கொள்வீங்க. அரசியல்வாதிகள் வாக்கு கொடுக்கும்போது கவனமாக இருக்கணும். தேவையில்லாத இடங்களில் நிறைய பேச வேண்டாம். கவனமாக இருக்கணும். புனர்பூசம் 4ஆம் பாதம். இந்த மாதம் எதிலும் வேகமாக செயலாற்ற வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும். பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கிறது மன திருப்தியை தரும். அடுத்தது பூசத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த மாதம் உங்களது ஆலோசனை கேட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்க செயல்படுவாங்க. ஆன்மீக நாட்டம் உண்டாகும். வீண் அலைச்சல் ஏற்படலாம். மாணவர்களுக்கு தொழில்நுட்ப கல்வியில் ஆர்வம் உண்டாகும். புதிய வகுப்புகள் சேர முயற்சிகள் மேற்கொள்வீங்க. அடுத்தது ஆயில்யத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த மாதம் சுபகாரியங்களில் கலந்து கொள்ள நேரலாம். காரிய வெற்றி உண்டாகும். இழுபறியாக இருந்தவை சாதகமாக முடியக்கூடும். தேவையற்ற கவலைகள் நீங்கும். உங்களை பற்றி விமர்சனம் செய்து வந்தவங்கள்லாம் அதனை விட்டு விடுவாங்க. அடுத்தது கடகராசிக்குரிய பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, சரஸ்வதி தேவியை பூஜித்து வர காரியங்களில் வெற்றி உண்டாகும். கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். அதிர்ஷ்டமான கிழமைகள் ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை. சந்திராசிரம தினங்கள் 18, 19. அதிர்ஷ்டமான தினங்கள் 11, 12, 13. இதுவரைக்கும் நாம் பார்த்தது 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாத ராசி பலன்களில் கடகராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.